வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்ற குரல் மட்டுமின்றி உழவுக்கென்று தனி அதிகாரத்தையே படைத்த வள்ளுவனின் சிலை வானுயர நிற்கும் குமரியிலேயே தற்போது பயிர் தொழில் என்பது மெல்ல அழிந்து வருவதாக கூறப்படுகிறது. பச்சை பசேல் என்று காட்சியளித்த நிலங்கள் எல்லாம் இப்போது ஜல்லிகளும் ரப்பீஸ்களும் நிரப்பப்பட்டு வீட்டு நிலங்களாய் மாறி வருகின்றன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வந்த விளைநிலங்களின் பரப்பளவு தற்போது வெகுவாக குறைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம் விளைநிலங்கள் எல்லாம் வீட்டு மனைகளாக மாறியதே என அப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. என்ன பண்றாங்க? குறிப்பாக விளைநிலத்தில் மண் கொட்டப்பட்டு வீட்டு நிலங்களாக காட்சியளிப்பதாகவும் இதற்கெல்லாம் அதிகாரிகள் எப்படி அனுமதி தருகிறார்கள் எனவும் மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். சுமார் ஒரு 300 ஏக்கர், இந்த பகுதியில் மட்டும் சுமார் 300 ஏக்கர் இந்த மாதிரி விளைநிலங்களை மண்ணை தட்டி மனைகளாக விற்பனை செய்துட்டு இருக்காங்க. அரசாங்கம் இதில் லாப நஷ்டத்தில் எதுவுமே கண்டுக்கிடாமல் பல்வேறு புகார்கள், பல்லாயிரக்கணக்கான புகார்கள் கொடுத்த பிறகும் மாவட்ட நிர்வாகம், உள்ளாட்சித்துறை நிர்வாகம், பத்திரப்பதிவுத்துறை நிர்வாகம், ஃபாரஸ்ட் இதுலேயும் உள்ள வருது. 4 நிர்வாகமும் இதை கண்டுகொள்ள பசுமையாக காட்சியளிக்கும் விவசாய நிலத்தை ஒட்டி மற்றொரு விவசாய நிலம் அடையாளமே தெரியாத அளவுக்கு பிளாட்டாக மாறியிருப்பதை கண்கூடாகவே காண முடிகிறது. குறிப்பாக புத்தேரி ஊராட்சியில் குளத்தின் அருகே வீட்டு மனைகளை வாங்கிய மக்கள் தற்போது சில ஆண்டுகளாக அங்கு வீடுகளை கட்டி குடியிருந்த போதிலும் அவர்களுக்கு சாலை வசதியோ குடிநீர் வசதியோ செய்து தரவில்லை என கூறப்படுகிறது. இது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டால் உங்கள் மனைகள் அங்கீகரிக்கப்பட்ட மனைகள் இல்லை என்றும் அதனால் எந்த வசதியும் செய்து தர இயலாது எனவும் கைவிரிப்பதாக கூறி தெருவுக்கு தெரு நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. குடிக்க தண்ணி கிடையாது, சாக்கடை வசதி கிடையாது. சுதந்திரம் அடைஞ்ச 75 ஆண்டு சுதந்திரம் அடைஞ்ச இந்தியாவில் சாக்கடை வசதி இல்லாத, மின்விளக்கு வெளிச்சம் இல்லாத நாகூர் சட்டமன்றத்தில் கூடிய பெருமாள் நகரை தமிழக அரசு கண்டு கொள்ளுமா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். வீட்டு மனைகளாக மாற்றுவதற்கு குறைந்தபட்சம் 2 ஆண்டுகளுக்கு அந்த நிலம் தரிசாக இருக்க வேண்டும் என்றும், அதோடு பேரூராட்சியாக இருந்தால் பேரூராட்சி கூட்டத்தில் குறிப்பிட்ட சர்வே எண் உள்ள நிலத்தை வீட்டு மனைகளாக மாற்றுவதற்கு ஆட்சேபனை இல்லை என்று தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் எனவும் கூறப்படுகிறது. ஆனால் குமரி மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான பகுதிகளில் இந்த விதிமுறைகள் பின்பற்றப்படவே இல்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ரியல் எஸ்டேட் அதிபர்களின் அசர வைக்கும் ஆஃபர்களையும் குறைந்த விலையையும் நம்பி ஏமாந்து நிலங்களை வாங்கி வீடு கட்டி வசிக்கும் மக்கள் தற்போது அடிப்படை வசதியின்றி அல்லோல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அண்மையில் பெய்த மழை காரணமாக குமரி மாவட்டத்திலும் சில பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்த நிலையில் அதில் பெரும்பாலானவை விளைநிலங்களில் இருந்து வீட்டு மனைகளாக மாறிய பகுதிகளே என தெரிய வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.